ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. என்ன மக்களே, ஓட்டு போடுறதுக்கு தயாராகிட்டீங்களா? ஸோ ஏப்ரல் 23 வாக்குச்சாவடிக்கு எல்லாரும் காலைல போய் என்ன சின்னத்துக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் விஜய்க்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வேலிடான ரீசன். அப்புறம் எல்லா முற்றுப்புள்ளிகளுக்கும் எஸ்ஏசி அவர்கள் நேற்று ஒரு வீடியோவில் பதில் அளிச்சிருக்காரு. எத்தனை பேர் பார்த்தீங்க? ஸோ வேறு லெவல் சம்பவம் பண்ணிட்டு போயிட்டார் அப்படிங்கிறத பற்றியும் பேச போகிறோம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன, விஜய் அவர்களுடைய இன்னைக்கு ஸ்பீச் சும்மா தெருக்கி விட்டார் மனுஷன். ஸோ ஏன் என்னை எதிர்க்கிறாங்க, எதனால் நான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அடுக்கிட்டாப்புல மனுஷன். ஸோ இதை நம்ம தவற விட்டோம் அப்படின்னா இன்னும் 50 வருஷத்தில் திமுக அதிமுகவை ஒழிக்க முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அதனால் ஓட் ஃபார் த சேஞ்ச், ஓட் ஃபார் த ரியல் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு புதுசாக இருக்கணும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் போட்டு ஒரு ஆதரவு கொடுங்க. என்னுடைய அடுத்தடுத்த சேனல் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 சேனல் இருக்குது, அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ஸ்பீச் ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது. ஆக்சுவலாக அவர் நோக்கி வீசின எல்லா விமர்சனங்களுக்கும் பதிலடி கொடுத்துட்டார். குறிப்பாக அவருடைய ஸ்மார்ட்னஸ் எங்கே அப்படின்னா, அந்த நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் விஜய் அவர்களை போட்டு அடின்னு அடித்தாலும் விஜய் அவர்கள் ஒரு வாய் கூட திறக்கலை. ஓகே. மதிக்கவே இல்லை. அப்படிங்கிறப்ப அவருடைய தாட் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். ஆளுங்கட்சியான டிஎம்கே வேறு எவனும் கிடையாது. நானும் நீ தான், நானும் நீ தான், நானும் நீ தான் மக்கள்கிட்ட ஒரு சிங்கத்தை விதைக்கும் போது அது சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ரெகுலேட் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு 5 வருஷத்துல இல்லைனா கூட ஃப்யூச்சரில் விஜய் அவர்கள் ஒரு மிக பெரும் தலைவராக வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு 3 விஷயங்கள் அவர் மாற்றிக்க வேண்டிய இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த 5 ரீசன் ஏன் விஜய் அவர்கள் இந்த வட்டம் ஜெயிக்கணும், ஏன் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற விஷயம். ஓகே, அதை பற்றியும் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்ஏஎஸ்சி உடைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு இதில் பேசியிருப்பார். முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவருடைய தாட் ப்ராசஸ் அபவுட் பாலிடிக்ஸ், அபவுட் விஜய் அண்ட் ஃபேமிலி, அபவுட் நான் தத்தே கொடுத்துட்டேன் பிள்ளை அப்படின்ற மாதிரி பேசினப்பெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த சங்கீதா மேட்ரு அப்படிங்கிறது எப்பயோ முடிஞ்சிருக்கும். அவனுங்க இப்போ இதை வச்சு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எஸ்ஐசி சொல்கிறாரு. அவங்களோட ஒய்ஃப்லாம் என்றைக்கோ கையெழுத்திட்டு வெளியே போயிட்டாங்களாம். தே ஆர் செப்பரேட்டட் அப்படின்றாரு. ஸோ இப்போ திருப்பி இதை கொண்டு வராங்க. அதே மாதிரி கரூர் இன்சிடெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் நேரம் லேட்டானது அப்படிங்கிறது தவறுங்கிறத ஒத்துக்கிட்டாரு. ஆனாலும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் அந்த இடத்துல இருந்துச்சா? அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கலை. விஜய் மட்டுமே சோல்லி ரெஸ்பான்சிபிள்னு சொல்கிறது கிடையாது, தப்பு. அது மட்டும் இல்லை, எல்லாருமே விஜய் எதிர்க்கிறாங்க. அது வேலைக்கு ஆகாது. விஜய் பாலிடிக்ஸ் வரும்போது ஒரே ஒரு விஷயம் தான் என்ன சொன்னார், நான் வரப்போகிறேன்ப்பா. அப்போ இவர் கொடுத்தாரு ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புள். இந்த மாதிரி இவ்வளோ பேர் திமுக வலிக்கணும்னு சொல்லி அவங்க தான் ஒழிஞ்சு போயிருக்காங்க, நீ எப்படின்னு சொன்னால் நான் பார்த்துக்கிறேன்னு இருக்கு. ஸோ தைரியமாக இறங்கியிருக்காப்புல அப்படிங்கிறது ஒரு பக்கம். விஜயகாந்தை விட்டுட்டோம், ஓகேவா. அடுத்து கமலஹாசன் அவர்கள் கெஞ்சி பார்த்தாப்புல, அவரே விட்டாச்சு. இப்போ டிஎம் கிட்ட போயிட்டாப்புல, வேறு வழி இல்லை, சரவணன் ஆகிட்டாங்க. இப்போ அடுத்து நம்ம விஜயும் இதே மாதிரி நம்ம விட்டோம் அப்படின்னா அவருக்கும் ஆதரவு இல்லை, என்ன பண்ணுறது, சினிமா நடிக்க முடியாதுங்கிறப்ப டிஎம்கே இந்த மாதிரி எங்கேயாவது போகணுமா உங்களுக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் கடைசி ஆயுதமாக நாங்கள் சங்கீதாவை நேரலை பண்ணுறோம்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் எவ்வளோ பேச்சு பேசுகிறான். 23ஆம் வரப்போகுதுரா, எங்கடா சங்கீதா, பேச வைங்கடா பார்ப்போம். சும்மா திமுக வக்கீலை வச்சுட்டு சங்கீதா மறுப்பு தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க யூஸ் பண்ணி காலில் விழுந்துட்டா, சங்கீதா காலில் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன், எதுவும் பேசிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிவிட்டு சாட்டை துரைமுருகன் இருக்கான் பாருங்கள். நான் சொல்கிறேன், சீமானுக்கு மெயினான எதிரியே சாட்டை துரைமுருகன் தான். அவனால் தான் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஓட்டு சீமானுக்கு இந்த வட்டம் ட்ராப் ஆகுது அப்படிங்கிறது. ஏன்னா நானே சீமான் தான் போடலான் இருந்தேன், ஓகேங்களா. ஆனால் இப்போ இவங்க பேசுகிற பேச்செலாம் பார்த்தீங்கன்னா திமுக ஏடிஎம்கேவோட விஜய் என்னடா அவங்களுக்கு தப்பு பண்ணிட்டான், அப்படி ஒன்றுமே பண்ணல, இவர் பண்ணுறதெல்லாம் இது முட்டி போட்டு நடந்தாலும் நீ கேப் போட்டு நடக்கிறாரு, எது பண்ணாலும் விஜய் பண்ணால் தப்பு அப்படின்ற மாதிரி கட்டமைக்கிறீங்களே. திமுக அதிமுக ஏன்டா பேச மாட்டேறீங்க அப்படின்னா, 4 இயர்ஸ் ப்ரோ டிஎம்கே நாங்கள் அடிப்போம், லாஸ்ட்டாக 1 இயரில் டிஎம்கேக்கு எதிராக யார் வராங்களோ காசை வாங்கிட்டு கமலஹாசன் அடிப்போம், விஜயகாந்த் அடிப்போம், ரஜினி அடிப்போம், விஜய் அடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு தற்குறி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு எவனாவது ஓட்டு போடுவானா?
சும்மா வந்து நல்லது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீ நினச்சாலும் இந்த மாதிரி நீ பண்ணுறதுனால உன்னுடைய வாக்காளரை நீங்கள் இழக்கிறீங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். சரி, இப்போது 5 ரீசன் ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றம் அப்படிங்கிறது இன்னும் வந்து நமக்கு பார்க்கல நம்ம மக்கள். நீங்கள் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 50 வருஷமாக ஏடிஎம்கே டிஎம்கே தான் மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரியல் மாற்றம் அப்படிங்கிறது விஜயகாந்த் எதிர்பார்த்தோம், கமலஹாசன் எதிர்பார்த்தோம், ரெண்டுமே வரல, முடியல. ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே போயிட்டார், இன்னொருத்தர் மட்டும் தான் இப்போ இருக்காப்புல. ஸோ இதுக்காகவே நம்ம மாற்றம்னா என்ன கொடுத்து பார்ப்போமே, என்னதான் பண்ணுவார் விஜய், என்னதான் பண்ண போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா, இது ஒன்று. ரெண்டாவது, கொள்ளடிக்கிறதுல மாற்றி மாற்றி டிசைனாக கொள்ளடிக்கிறாங்க. இவர் வந்து ஓப்பனாக வந்து ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார், நான் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன், ஓகேவா, நான் எங்கள் இதில் வந்து எதுவுமே நாங்கள் ஒரு பைசா வாங்க மாட்டோம், தூய் ஆட்சி கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ப்ராமிஸ் பண்ணுறாப்புல. அது பண்ணுறாரா பார்ப்போம். ரெண்டாவது விஷயம் இது, ஓகேவா. மூணாவது விஷயம், பெண்கள் பாதுகாப்பு, பாலியல் வன்கொடுமை அங்கங்கே பயங்கரமாக இருக்குங்க. நாட்டில் வந்து சீர்கேடு ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்தால் பார்த்துக்கிறேன். ஒரு ஆப் நான் இது பண்ணி பண்ணுறேன், பண்ணுறாரா பார்ப்போமே, கொடுப்போம். ஏஐயில் ஒரு நகரம் உருவாக்குறேன், மினிஸ்டர் போடுறேன், ஏஐயில் நான் கொண்டு வர போகிறேன், இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாப்புல. இல்லை கொடு, இந்த மாதிரி எவனா சொன்னானா, எவனும் சொல்லலை, இதுக்காக ஓட்டு போட்டுப்பார், பண்ணு, கிடைக்குதான்னு பாரு. எவ்வளோ நாளைக்கு திருட்டு திமுக திருட்டு அதிமுக போட்டுட்டு கிடப்பேன். மாற்றம் சொல்லிட்டு வர்றது ரெண்டு பேர் தான், என்டிகே இன்னொன்று டிவிகே. என்டிகே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், தே ஆர் பொலிட்டிக்கலி ஐடியாஸில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பேச்சில் ஒன்றுமே கிடையாது. அவங்களுடைய பேச்சினாலே அழிய போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப த ஒன்லி ஆப்ஷன் இஸ் டிவிகே. இது வந்து 4வது, 2 பேர் இருக்காங்களே, அதில் ஒருத்தவங்களை எதுக்கு நாங்கள் சூஸ் பண்ணோம், அது விஜய் நான் ஏன் சூஸ் பண்ணோங்கிறது இதுதான் ரீசன். விஜய் அவர்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது பாஜக மற்றும் திமுக. ஸோ எவனெல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு இருந்தால் அவனெல்லாம் எதிர்க்கணும், நான் அடித்து தூள் கிளப்பணும் அப்படின்ற மாதிரி பயங்கரம் கங்கணம் கட்டி திரிகிறாப்புல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருடைய அந்த எண்ணம் நிறைவேற வேண்டும். அது 4வது. இன்னொன்று 5வது என்ன தெரியுமா, இவர் ஜெயிச்சார்னா இந்த திமுக அதிமுகவுடைய நிலைமை என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ வருஷமாக இருந்த இதில் விஜய் அதுக்கெல்லாம் என்னென்ன பண்ண போகிறா, இந்த அடித்து வச்ச காசெல்லாம் எப்படி எடுத்து வர போகிறாங்க. அதுக்கெல்லாம் சொல்கிறாருல்ல, நீ என்ன பண்ணுவ, நீ வேற போய் மோடிக்கிட்டு தான் விழுவ, அப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஸ்பீச் கொடுத்தாப்பு பார்த்தீங்களா, அதை நான் வந்து ஃபேஸ் பண்ணணும், அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க நான் பார்க்கணும். ஸோ இந்த 5 விஷயத்துக்காக ஏப்ரல் 23ங்கிறது உங்களுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நீங்கள் தூங்கி வச்சிட்டிங்கன்னா நாளை கழிச்சு தான் முடிஞ்சு. கண்டிப்பாக ஓட் ஃபார் த சேஞ்ச், மாற்றம் நம்மக்கிட்ட தான் நிகழணும். விஜய் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸோ இல்லை யாராவது இருக்காங்களோ அவங்கள போய் ஸ்ட்ரெஸ் பண்ணுங்கள். போதும் திருட்டு கும்பலுக்கு போட்டதெல்லாம், ஒரு சேஞ்சுக்கு மக்களுக்காக வர்றவங்ககிட்ட போடுவோம், சரிங்களா, அந்த மாதிரி வந்து சொல்லுங்கள். இன்னொன்று எஸ்எஸ்சி வந்து ஒரு பாயிண்ட் அடித்தார், 1000 கோடி விட்டு 50,000 கோடிக்கு சம்பாதிக்க வராரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பார்த்தீங்களா. அப்போ சினிமாவில் 1000 தான் வரும், அரசியல் வந்து 50,000 கோடி வருது அப்படிங்கிறத ஏற்கனவே சம்பாதிச்சா தான் சொல்லணும். அப்போ எத்தனை காசை நீ கொள்ளடிச்சிருக்க, ஏண்டா சாட்டை துறைமுருகன் சீமானு இவங்கள பேசுறதுக்கு துப்பு இல்லை, புதுசாக வந்து மாற்றம் சொல்லிட்டு வர கட்சியை பார்த்து நீங்கள் இவ்வளோ தூரம் விமர்சிக்கிறீங்களே. உண்மையிலே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் எப்படி பண்ணணும், நீங்கள் உங்களுடைய மூஞ்செல்லாம் நாங்கள் பார்க்கணும்டா. மே 4ஆம் தேதி மக்களே ஓட் ஃபார் த சேஞ்ச், ஏப்ரல் 23 ஓட் ஃபார் விசில், ஓட் ஃபார் டிவிக்கு அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கு மீண்டும் சந்திப்போம்.